உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம். மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மணமகள் பெயர் லீலாவதி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 43 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி, கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா MBA வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுடைய அப்பா வந்துட்டு கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க ஓனா பட்டுக்கோட்டையில் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு பிரான்ச்சஸ் எடுத்து கோல்டு ஜுவல்லரி வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு நல்ல ஒரு படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறதுனால தன்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை வந்துட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க நல்லா எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை இழந்துட்டு இவங்க விடோவா தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தனக்கும் தான் குழந்தைக்காகவும் கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இவங்க இன்னைக்கு மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொத்துன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு சொந்த வீடு, ஆடம்பர மாளிகைன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு பணத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு நல்ல குணத்தில் இருந்தால் போதும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சா உடனே திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதத்தையும் தெரிவிச்சுட்டு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா செல்வி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 30 வயது தான் ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதி திராவிடம் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா MCOM வரைக்கும் படித்து முடிச்சுட்டு SBI பேங்க்கில் வந்துட்டு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் திருமணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு கணவனாக வரப்போகிறவர் வந்துட்டு தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கணவராக வரப்போகிறவர் வந்துட்டு சென்னை அப்படி இல்லைனா நியர்பை லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மணமகனாக இருந்தால் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டாலும் ரொம்ப ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.